ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பிரியாணி. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாங்களா? வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். தக்காளி ஒரு 5 தக்காளி, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் நீளமாக கீறி வச்சுருக்கேன். புதினா தழை, மல்லித்தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது, தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலாவும் கறி மசால் பொடியும் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், 2 பிரியாணி இலை, அன்னாசி பூவு, பட்டை, லவங்கம், ஏலக்காய். பன்னீரை நான் பொரிச்சு ரெடியாக வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன். நல்லா சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் 1 ஸ்பூன் உருகிடுச்சு. இப்போ நான் மலாட்டா எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நெய் 1 ஸ்பூன், மலாட்டா எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். முதல்ல பிரியாணி இலையை போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம பிரியாணி இலை 2, பட்டை 3, அன்னாச்சி பூ 2, ஏலக்காய் 2, கிராம்பு ஒரு 5-6 போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம். வெங்காயம் பாருங்கள் கொஞ்சம் வதங்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதங்க விட்டுடலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அந்த நேரத்துலேயே நம்ம கொஞ்சம் புதினாவும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கட்டும். பூண்டு, வெங்காயம், புதினா, மல்லித்தலை நல்லா பாருங்கள். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா? மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், தனி மல்லித்தூள், கரம் மசாலா, கறி மசாலா 2 பொடியும் 2 ஸ்பூன் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பாருங்கள் நல்லா மசாலா பொருட்கள்லாம் வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை புதினாவையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், பன்னீரை கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா அந்த பன்னீரில் காரம் கொஞ்சம் ஏறும் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இதோடு சேர்ந்து நல்லா பன்னீரும் மிங்கிள் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நான் அமெரிக்கன் பொன்னியை ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் பாசுமதி ரைஸில் செஞ்சுக்கலாம், இல்லை சீரக சம்பா இருந்தால் செஞ்சுக்கலாம். இந்த ரைஸை ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதோட அரிசியை சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா அரிசியை கலந்து விட்டதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு நம்ம உப்பை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நான் 3.5 டம்ளர் அரிசி போட்டிருந்தேன். ஸோ 7 டம்ளர்
அப்படியே டபுளாக 7 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. சாதம் அரிசியை போட்டாச்சு. இப்போ நீங்கள் வந்து இது உப்பு காரம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பத்தலைனா நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் லெமன் சாறை விடுறேன். இது சேர்த்தோன்னு வச்சுங்களேன், சாப்பாடு வந்து போல போல நல்லா உதிரியாக வரும். அதுக்காக தான் லெமன் சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. லெமன் ஜூஸ் விட்டோன்னே இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், பன்னீர் பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிங்கிள் ஆகணும் மசாலாலாம். பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சந்திப்போம்.